ஆந்திரா மாநிலத்துல பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க 3வது குழந்தையை பெற்றெடுக்கும் தாய்மார்களுக்கு 30,000மும் 4வது குழந்தையை பெற்றெடுக்கும் தாய்மார்களுக்கு 40,000 சொல்லிட்டு ஒரு திட்டத்தை ஆந்திராவோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் அறிவிச்சிருக்காரு. ஆந்திரா மாநிலத்துல இப்ப பிறப்பு விகிதம் எவ்வளவு இருக்கணும், எதனால இந்த திட்டத்தை அறிவிச்சாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிகே மாரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவிலேயே பொதுவா எல்லா ஸ்டேட்லயும் இருக்கிற முதலமைச்சர்கள்லாம் அவங்களுடைய மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்களை அறிவிப்பாங்க. அதற்கு நேர்மாறா பாத்தீங்கன்னா ஆந்திராவோட முதலமைச்சரா இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் குழந்தைங்களை அதிகமா பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்களை கொண்டுட்டு வந்துட்டு இருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு குடும்பத்துல 4வதா குழந்தை பிறக்கும் போது அந்த தாயினோட வங்கி கணக்குல 40,000 ரூபாய் வரவு வைக்கப்படும்னு, அதோட சேர்த்து என்டிஆர் பேபி கிட் வழங்கப்படும்னு, 3வது குழந்தை பிறக்கும் போது 30,000 ரூபாய் வரவு வைக்கப்படும் சொல்லியிருக்காரு. அந்த 3வது குழந்தைய பராமரிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் 5 வருஷம் மாதம் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லிட்டு ஆந்திராவோட முதலமைச்சரா இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் அறிவிச்சிருக்காரு. ஆந்திரா மாநிலத்துல இப்ப பிறப்பு விகிதம் எவ்வளவு இருக்குன்னா 1.5 TFR இருக்கு. TFR மீன்ஸ் என்னன்னா டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்னு சொல்லுவாங்க. தேவைப்படுற பிறப்பு விகிதம் பாத்தீங்கன்னா 2.1 இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு கிராமத்துல பிறப்பு விகிதம் 1.5 இருந்துச்சுன்னா அங்க 100 பெண்கள் இருக்காங்கன்னா அங்க 150 குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு குடும்பத்துல 2 குழந்தைகள் கூட இல்லைங்கிற மாதிரிதான் கணக்கு வருது. 2047 ஆந்திராவில் 23% மக்கள் பாத்தீங்கன்னா முதியோர்களா ஆயிடுவாங்கிறதுனால இதனால பாத்தீங்கன்னா பிறப்பு விகிதத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்களை பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது தேர்தல் விதிகளுக்கு மாறா இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 2 குழந்தைகளுக்கு மேல பெற்றுக்கிட்டா உள்ளாட்சி தேர்தலில் நிக்க முடியாதுன்னு சட்டமே ஆந்திராவில் இருந்துச்சு. இந்த சட்டத்தையும் பாத்தீங்கன்னா இப்ப ரத்து பண்ணிட்டாங்க. ஆந்திராவில் இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.